என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. தீயன எதையுமே நான் நாட விடாதையும், தீயன எதையுமே நான் நாட விடாதையும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதம் 19:14 என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திற்கு பிரியமாய் இருப்பதாக. அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல சங்கீதக்காரன் இந்த 19ஆம் சங்கீதத்தில் 7-11 வசனம் வரைக்கும் கர்த்தருடைய பிரியமான வேதத்தை குறித்து, கர்த்தருடைய சாட்சியை குறித்து, கர்த்தருடைய கற்பனையை குறித்து, கர்த்தருடைய நியாயங்களை குறித்து, அவருடைய கட்டளையை குறித்து, இதை கை கொள்றதுவனுக்கு உண்டாகிறதான மிகப்பெரிய பலனை குறித்து 7-11 வசனம் வரைக்கும் சொல்லுவார். ஆனால் இவ்வளவு வேதத்தையும் கற்பனையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாய தீர்ப்புகளையும் தியானிக்கிற மனுஷன் இப்போ கடைசியா தெய்வத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, இவ்வளோ வசனங்கள் என் உள்ளத்தில் இருந்தாலும் கூட என் இதயத்துக்கும் என் வாய்க்கும் இடையே இருக்கிற ஒரு தொடர்பு, அந்த வசனங்களை என் இதயத்தில் வைத்து கொண்டு என் நாவு வசனத்தை பேசணும். அதனால தான் அங்க சொல்றாரு, என்னுடைய இருதயத்தின் தியானம் என் வாயின் வார்த்தையும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இன்னைக்கு வாயின் மேல காவல் இல்லாததுனால நிறைய பேருடைய நட்பு, நிறைய பேருடைய உறவு பிரியமானவர்கள் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு ஷிப்ரெக்னு சொல்லுவாங்க. ஒரு உடைஞ்சு போன படகை போல ஒரு நல்ல உறவுகள் எல்லாம் கூட வாயை காக்காததுனால நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை தொலைத்தார்கள், நட்பை தொலைத்தார்கள், தேவன் தனக்கு கொடுத்ததான நிறைய பிரியமான ஆசீர்வாதங்களை தொலைத்தார்கள். அதனால தான் நமக்கு உரிமை இருக்கிறது என்பதனால் எது வேண்டுமானாலும் பேசிடலாம் நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவரிடத்துல உத்தரவு கேட்கணும்ப்பா, இந்த வார்த்தையை நான் பேசலாமா, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் தியானிக்கலாமா அப்படின்னு சொல்லி உலக வார்த்தை அது இருக்குமேனால், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையா இருக்குமேனால், மற்றவங்களை குற்றம் சொல்லுகிற வார்த்தைகளா இருக்குமேனால், மற்றவங்களை உடைக்கிற வார்த்தையா இருக்குமேனால், அப்படிப்பட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவரே, மற்றவர்களை தேற்றுகிற, ஆற்றுகிற, ஆறுதல் படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட தியானம், அப்படிப்பட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரட்டும். ஏன்னா இது வெறிய மனுஷ காதுக்கும் இன்னொரு ஆண்டவரே மனுஷருடைய பிரியமான இதயத்துக்கு போற வார்த்தை இல்லை. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொரு காது கவனிக்குது. அது என்னை படைச்சவரு. என் வார்த்தை மனுஷரை உடைக்கிறது மட்டும் இல்லை, என்னை படைச்சவரை கூட உடைச்சிரும். அதனால கர்த்தாவே, நீங்க என்ன பார்க்குறீங்கன்ற பயம் இருந்தா என் பேச்சு எப்பவுமே ஆண்டவர் பிரியமா இருக்கணும். அப்படி தேவனுடைய பிரியமானே பார்வை நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் மெய்யாக நம்முடைய வாயையும் நம்முடைய இருதயத்தையும் அவர் காப்பார். பிரியமானவைகள் புறப்பட்டு வரட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆம் பிதாவே, சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொள்ளும், சில வார்த்தை எங்களை ஆற்றும், சில வார்த்தை எங்களை ஆண்டவரை காயப்படுத்தும். ஆகையால் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் சிந்தனையின் மேல் ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு எங்கள் இருதயத்தில் இருக்கிற தியானம், எங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமா இருக்க, பிரியமானவைகளை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும். தகப்பன், அப்படி செய்ததற்கு நன்றி.
எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. God bless you, church. Have a blessed day.